பலியாய் நம்மை தீர்ந்தார். அவரின் வழியாய் நம் மக்களோடு அன்பினாலே முன்குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுளப்படியில் அனைத்தையும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Valangani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Valangani, who are watching the same. அனைவருக்கும் அன்பு. பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும், நம்மை திட்டுபவர்களுக்கும் நம்மை வதைப்பவர்களுக்கும் நமது பெயரை கெடுப்பவர்களுக்கும் அன்பு. கடினமான காரியம். தவக்காலத்தினுடைய முதல் வாரத்திலே மத்தேயு நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற படிப்பினை, யார் நம்மை அல்லது யார் நம்மீது அல்லது யார் நமக்கு அதிக துரோகங்களை அல்லது அதிக வலிகளை கொடுக்கின்றார்களோ, அதிக வேதனையை கொடுக்கின்றார்களோ, நம்மை அதிகமாக கஷ்டப்படுத்துகின்றார்களோ, அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒருத்தலை நமக்கு தருகிறார். பக்தி முயற்சி தருகின்றார். கடவுளுடைய துணையால், ஆவியின் வல்லமையால் இவற்றை நாம் முனைப்போடு செயல்படுத்துகின்ற பொழுது நாம் மேற்கொள்கின்ற இந்த நோன்பு, நாம் கடைப்பிடிக்கின்ற தவக்காலம் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. எனவே அர்த்தமுடன் இத்தவக்காலத்தை கொண்டாட வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். 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 மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே நீரும் நியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியாய் இருந்தால்
எவ்வளவோ நலம். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்துக்கள் கூறினால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக என்ன செய்வது விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த முதல் வாரத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் திரு அவை நமக்காக தந்திருக்கின்ற இறை வார்த்தைகள், வாசகங்கள் இந்த 40 நாட்களும் நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்கின்ற போது நம்முடைய ஆழ் மனதை ஆராய்ந்து, அகவாழ்வை ஆராய்ந்து இறைவனை நோக்கி நாம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள். அனைவருக்கும் அன்பு, எல்லாருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அன்பு என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற அந்த அன்பு, ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்த அன்பு. உலகத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு விருதை நாம் அவருக்கு கொடுக்கலாம். அவருடைய கற்பனைகள், போதனைகள் எல்லாம் வியக்கத்தக்கவை, வாழ்ந்து காட்டியவை. போதிப்பது மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டின.
அனைவருக்கும் அன்பு என்று அவர் சொல்லுகின்ற நேரத்தில் யாருக்கு நம்முடைய அன்பு இருக்க வேண்டும், யாரை குறித்து இந்த அன்பு இருக்க வேண்டும், யாரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு என்பது சாதாரண வார்த்தை இல்லை. எல்லாருக்கும் கேட்ட வார்த்தையாக இருக்கலாம், பிடிச்ச வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் கடவுளை பொறுத்தவரை உண்மையான அன்பை கடைப்பிடிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலை நாம் பாட கேட்டோம். திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பவர்கள் பேறு பெற்றோர். இந்த அன்புக்கு கிரேக்கத்திலே பலவிதமான அர்த்தங்கள், நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த நவுன் ஸ்டோர்கே, அதனுடைய வினைச்சொல் வர்பு என்னவென்றால் ஸ்டர்கெயின். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? அன்பிலே ஒரு பரிணாமத்திலே குறிப்பாக வீட்டில் இருக்கின்ற பெற்றோருடைய அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கொண்டிருக்கின்ற அன்பு. They are the words which describe the love of a parent for a child and a child for a parent. அப்பா அம்மாவுக்கு இடையே பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்குள்ளே ஆர்வம். இரண்டாவதாக இருக்கின்ற இன்னொரு நவுன் வந்து எரோஸ், accompanying the verb eran அப்படிங்கிற அந்த வார்த்தை. இது என்னன்னு கேட்டால், these words describe the love of a man for a maid. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு அறிவு. இதுதான் பிற்காலத்தில் பிறகு காதலாக, பிறகு கணவன் மனைவியாக மாறுகின்றார்கள். மூன்றாவது அன்பு என்பது பிலியா, with its accompanying the verb pilain. இதுதான் இன்னும் நெருக்கமாக கிரேக்கத்திலே பயன்படுத்தப்படுகிறது. These are the warmest and the best Greek words for love. அன்புக்காக உள்ள ஒரு சிறந்த வார்த்தை, உண்மையான அன்பை குறிக்கின்றது. குறிப்பாக is the word which describes a man's closest and nearest, truest friends. உண்மையான நட்புக்கு, தோழமைக்கு பெயர் போகின்ற, பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. நான்காவது தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்ல விரும்புவது. That is agape, with its accompanying the verb agapen. These words indicate unconquerable benevolence, invincible goodwill. அதாவது வெற்றி கொள்ள முடியாத அல்லது இதயத்தை சார்ந்து அல்ல, நம்முடைய வில் பவரை பொறுத்து நாம் கொண்டிருக்கிற அந்த டிட்டர்மினேஷன், அந்த திடமான எண்ணத்தை நாம் கொண்டு அன்பு செய்கின்றது. அப்படின்னா நமக்கு எதிரே இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அதை குறித்து, அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. இட் மீன்ஸ் தட் நோ மேட்டர் வாட் த பர்சன் டஸ் டு அஸ், என்ன செஞ்சாலும், நோ மேட்டர் ஹவு ஹீ ட்ரீட்ஸ் அஸ், அவன் நம்மளை எப்படி நடத்துகிறாங்க பற்றி கவலை கிடையாது. நோ மேட்டர் இஃப் ஹீ இன்சல்ட்ஸ் அஸ், நம்மளை இன்சல்ட் பண்ண, அவமானப்படுத்தினா, இன்ஜூர்ஸ் அஸ், காயப்படுத்தினா, கிரீவ்ஸ் அஸ், அதை பற்றியெல்லாம் we will never allow any bitterness against him to invade in our hearts. அந்த மனிதனுக்கு எதிராக நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ள நாம் எந்த விதமான ஒரு கசப்பான உணர்வையும் நமக்குள் நாம் அனுமதிப்பதில்லை. But we will regard him with that unconquerable benevolence and goodwill which will seek nothing but his highest good. அவனுடைய உயர்ந்த நல்லதுக்காக நாம் செய்கிறது தான் உண்மையான அன்பு. இந்த அன்பை தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நீங்கள் முன்னாடி கேட்டிருக்கிறீங்க, பழைய ஏற்பாட்டில் கேட்டிருக்கிறீங்க, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். பகைவரை நேசிப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்மை பற்றி புரணி பேசினவங்க, நம்முடைய பெயரை கெடுத்தவங்க, நமக்கு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் கொடுக்குறவங்க, நம்மளை பற்றி இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்கிறவங்க, நம்மளை தூங்க விடாதவங்க,
நம்மளை நிம்மதியாக வாழ விடாதவங்க, அல்லது நம்மை காயப்படுத்துகிறவங்க, வார்த்தைகளால் கொச்சப்படுத்துகிறவங்க, இவங்களை அன்பு செய்யணுங்கிறாரு. இதுதான் தவக்காலத்தில் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய பக்தி முயற்சி. ஸ்லோபாதை செய்யலாம், ஜாமால சொல்லலாம், 40 நாள் உண்ணா நோன்பு இருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது நம்மோடு சார்ந்து வந்துடுது. ஆனால் நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக நம்மை புண்படுத்துகின்ற அல்லது நம்மை காயப்படுத்துகின்ற இந்த காயங்களை ஆற்றுவதற்கு கடவுள் தருகின்ற செய்தி அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதனால தான் அவர் ஒருபடி மேலே சொல்கிறார், யூதர்களை மட்டும் அன்பு செய்கின்றார்கள், இவன் நம் இனத்தவன், நாமெல்லாம் பேறு பெற்றவர்கள். ஆனால் அதை பற்றி நான் சொல்லலைன்ட்டு சிடர்களை பார்த்து சொல்லுகிறார், சிடரை நோக்கி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகைவருக்கு அன்பு செய்யுங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். நமக்காக அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காகவே நாம் ஜெபிப்பது அரிது. ஆனால் நம்மை வதைப்பவர்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். உங்களை துன்புறுத்துவோருக்காக இருமிடம் வேண்டுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க, பின்னக தந்தையினுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஏன்னா அவர் எல்லாரையும் அன்பு செய்கிறார். அவருக்கு எல்லாரும் பிள்ளைகள். அவரை நோக்கி திரும்பினாலும் அவருடைய பிள்ளைகள், திரும்பாவிட்டின பிள்ளைகள். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறார்? ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய கதிரவனை உடுத்து தரச் செய்கிறார். நல்லவங்களுக்கு மட்டும் கதிரவன் கிடையாது, நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அப்போ அவர் எவ்வளவு நிறைவுள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹிட்லருடைய அந்த நாசி கேம்பிலிருந்து வதைகளை அனுபவித்து ஆப்பிரிக்காவுக்கு சென்று பணி செய்த டான் பூம் அப்படிங்கிற ஒருத்தர் நற்செய்தி பணியாளராக அங்கே போகிறார். ரிஃப்ளெக்ஷன் ஆன் காட்ஸ் க்ளோரி, கடவுளுடைய மாட்சிமையினுடைய சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த நிகழ்வை சொல்லுகிறார். இவர் ஆப்பிரிக்காவிலே சென்று கடவுளுடைய நற்செய்தி போதித்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதரை சந்திக்கிறார். அவருடைய கையில் காயம் கட்டுப்போட்டிருக்கு. இது என்ன காயம் என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், பக்கத்து வீட்டில் தீ பற்றி எரிந்தபோது நான் அந்த தீயை அணைத்த போது ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு சொல்கிறார். பக்கத்து வீட்டில் தீயை அணைப்பதற்காக ஏற்பட்ட போது காயங்கள் சொல்லிட்டு அடுத்தபடி மேலே சொல்கிறார், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்போதும் என் மீது பொறாமை கொண்டு என்னை துன்புறுத்திக்கிட்டே இருப்பார். என்னை பற்றி இல்லாத பண்ணுவார், என்னை கஷ்டப்படுத்துவார், என்னை எப்போ பார்த்தாலும் என்னை எப்படி அழிக்கலாம் கெடுக்கலாம் என்று பார்ப்பார். ஒரு நாள் நாங்கள் உறங்கி கொண்டிருந்த பொழுது எங்கள் வீட்டில் தீ பற்றி விட்டது. அவர் தான் தீயை வச்சு விட்டார். நான் என்னுடைய மகனுடைய மனைவி உறங்கி கொண்டிருந்த பொழுது திடீரென்று இரவிலே நான் விழித்திருந்த இடத்திலே பார்த்து என்னுடைய வீட்டினுடைய தீயை நான் அணைத்து விட்டேன். சிறிது நேரத்தில் அது அவருடைய வீட்டிலும் பற்றி கொண்டது, பக்கத்து வீட்டு இல்லையா. அந்த தீயை நான் முழுமையாக அணைக்கின்ற போது ஏற்பட்ட இந்த காயம், இந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறார். தன்னை கெடுத்தவன், தன்னுடைய குடும்பத்தை அழிக்க முற்பட்டவன், அவனுடைய வீட்டை இவர் காப்பாற்றுகிறார், அவருடைய குடும்பத்தை இவர் காப்பாற்றுகிறார். எனவே இந்த அன்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது மற்றவர்கள் நம்ம என்ன செய்தாலும் எப்படி நடத்தினாலும் அதை கூட கொஞ்சம் கூட நாங்கள் பெரிதுபடுத்தாமல் நாம் பிரதிபலன் பாராமல் கொடுக்கின்ற அன்பு தான் அனைவருக்குமான அன்பு. அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் நீங்கள் அன்பு செஞ்சா, உங்கள் சகோதரர்களுக்கு மட்டும் நீங்கள் அன்பு செய்தால் நீங்கள் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க? எல்லாரும் தான் அப்படி செய்கிறாங்களே, அது கிடையாது. எல்லாரும் வரிதண்டுவோரும் செய்வதில்லையா? பிரேணத்தோரும் செய்வதில்லையா? எனவே உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல, இஸ் பர்ஃபெக்ட், அவற்றை எந்த குறையில்லாதே போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா அவருடைய சாயலிலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய பிள்ளைகள்.
இப்போது பெற்றோர், அப்பா அம்மா, அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய குணநலங்களை கொண்டிருக்கின்றது. இந்த ஜீன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வருது. அவர்களுடைய பார்வையோ அவர்களுடைய நடையோ அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையுமே தட் இஸ் இன்ஹெரிட்டட். அங்கே இருந்து இந்த குழந்தைங்களுக்கு அது வருது, அப்பா அம்மாவை போல். அப்போ அந்த குடும்பத்தில் அது இருக்குது. அப்போ தான் அது அவர்களுடைய பிள்ளைங்க. அப்போ அந்த குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியம் மட்டுமல்ல, பெற்றோருடைய குணங்கள், பெற்றோருடைய செய்கின்ற எல்லாவற்றையும் அந்த குழந்தைகள் செய்வதைப் போல அந்த பெற்றோரிடத்திலே உள்ளது இந்த குழந்தைகளிடத்திலே இருப்பதை போல அவருடைய செயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் அவருக்குள்ளது உங்கள்கிட்ட இருக்கணும். அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார், நீங்கள் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் அவரை பார்த்து, இன்றைய முதல் வாசகம் இணைச்சின்னு சொல்வது போல, உங்கள் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக. கடவுளை சொல்கிறார்ல, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. இப்போ நான் அதை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நான் முழுசாக கடவுளை அன்பு செய்யணும். இப்போ முழுமையாக கடவுளை அன்பு செய்வது என்பது, அவர் முழுமையாக இருக்கிறார், அவர் நிறைவாக இருக்கிறார், எனவே நான் நிறைவாக இருக்க வேண்டும். எனவே நான் நிறைவாக இருக்கின்றேனா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது இந்த தவ காலம். நிறைவுள்ளவர்களாக இருந்தால் நன்றி சொல்லுங்கள், குறையுள்ளவர்களாக இருந்தால் அன்பிலே, அனைவருக்கும் அன்பிலே, பிடிக்காதவர்களுக்கு அன்பிலே, வெறுப்பவர்களுக்கு அன்பிலே, காயப்படுத்துபவர்களுக்கு அன்பிலே, குறை சொல்பவர்களுக்கு அன்பிலே, வதைப்பவர்களுக்கு அன்பிலே, துன்புறுத்துவோருக்கு அன்பிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அனைவருக்கும் அன்பு என்று இறைவனை நோக்கி திரும்பி நிறைவுள்ளதாக வாழ முயற்சி செய்யுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான பலி எல்லாமல்ல தந்தையா எனக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரா
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மேற்பணிவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணமோ கூலியும் பெரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உமது நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவாயில் தங்கிடவா, இறைவாய் அருளை பொழிந்திடவா. இறைவாயில் தங்கிடவா, இறைவாய்
வாராய் எழுந்து வாராய் எழுந்து வாராய் உறவோடு உயிரோடு கலந்திட வாராய் இறைவா என்னில் தங்கிடவா நிறைவாய் அருளை பொழிந்திடவா என் பாதம் நோகாமல் என் பயணம் இனிதாக என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா பாதம் நோகாமல் என் பயணம் இனிதாக என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா என்னாலும் என்னோடு தங்கிடவா என் வாழ்வில் வழியாக முன் போகவா உன்னில் வாழ என் வாழ்வில் அருள் தந்திட இயேசுவே வாராய் இயேசுவே வாராய் எழுந்து வாராய் எழுந்து வாராய் உறவோடு உயிரோடு கலந்திட வாராய் இறைவா என்னில் தங்கிடவா நிறைவாய் அருளை பொழிந்திடவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறைநிகழ்வானீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படைப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடும் உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை அவள் விரும்பும் ஆசி உறுதிப்படுத்துவதாக. இவ்வாறு அது உமது திருவுளத்தில் இருந்தவர்களை என்றும் விலக்கிடாது காத்து உம் நற்கொடைகளால் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு இருக்கச் செய்வதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவையை நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதரர்கள் அனைவரும் தம் பணியிலும் அது ஆட்சிக்காகவும்
அன்னையின் புகழுக்காக உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்த வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படையை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் அருள் புரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் வரும்போதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வர வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இன்றை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடம் என்ற மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சொந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசனம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசை உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Health, வல்லாங்கனி. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையா மன்னகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள்மழையா, அம்மா உந்தன் அருள்மழையா. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால். எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ, எங்கள் மனங்களின் தாரகை நீ, எங்கள் இதழ்களில் பாடல் நீ, எங்கள் நினைவினில் இனிமை நீ. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால். இறைவனின் திட்டம் உன்னில் நிறைவேற, இதோவும் அடிமை என்றாயே. இறைவனின் திட்டம் உன்னில் நிறைவேற, இதோவும் அடிமை என்றாயே. தூரத்தில் இருந்து தூயன தேவனை அருகில்